நியோ கிளாசிசம் வெர்சஸ் ரொமான்டிக் பீரியட். இதில் ஃபர்ஸ்ட் நியோ கிளாசிசம் அப்படி அதை வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அதோட ஐடியல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா க்ரீக் அண்ட் ரோமன் ட்ரெடிஷன்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே ரொமான்டிசிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஹியூமன் இமோஷன்ஸ் அப்புறம் ஹியூமனோட இண்டிவிஜுவாலிட்டி இதை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். இது ரொமான்டிசிசம். இதுவே நியோ கிளாசிசம் வந்து க்ரீக் அண்ட் ரோமன் ட்ரெடிஷன்ஸை வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பாயிண்ட், இந்த ரொமான்டிக் ஈரா வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நியோ கிளாசிசம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இட்டலியில் அரௌண்ட் 1750s வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நியோ கிளாசிசம் அப்படிங்கிற டேர்ம் வந்து எதுலேருந்து வந்தது அப்படின்னா கிளாசிக்கல் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஏன்ஷியன் க்ரீக் அண்ட் ரோம் இந்த மூமெண்ட்ஸ்லேருந்து வந்தது தான் வந்து நியோ கிளாசிசம் அப்படிங்கிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி hence these movements are to return the classical beauty and magnificence of ancient Greece and the Roman Empire. அதனால் இந்த நியூ கிளாசிக்கல் லிட்ரரி ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சீரியஸாக அன்இமோஷ்னலாக அண்ட் ஹெரோயிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நியூ கிளாசிசம் மூமெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீக் அண்ட் ரோமன் ட்ரெடிஷன்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அது அப்புறம் எந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தாலும் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ரொம்ப அப்ஜெக்டிவ் லென்ஸோடு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது கண்ணில் பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஹியூமன் இன்டெலெக்ட் அண்ட் ரீசனிங் இதுவெல்லாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பார்க்குற மாதிரி. நாங்கள் ஒரு விஷயம் பார்க்குறோன்னா அதுக்கு இந்த ரீசனிங் இருக்கணும், அதை நாங்கள் ஏன் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி. இதுவே ரொமான்டிசிசம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நேம்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ரா ஹியூமன் இமோஷன்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் வந்து ஒரு டிரைவிங் ஃபேக்டராக இருந்திருக்கு இந்த லிட்ரரி ஒர்க்கு. அதனால் ரொமான்டிசிசம் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப க்ரியேட்டிவாக ஆஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெயின் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பீரியட் நியோ கிளாசிக் பீரியட் வந்து 1660 1798 வரைக்கும். இதுவே ரொமான்டிக் பீரியடோடது வந்து 1789 1832 வரைக்கும். இது வந்து நியோ கிளாசிக் பீரியட் வந்து எதை எம்பசைஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர், ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் அப்ஜெக்டிவிட்டி. அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ், எந்த ஒரு விஷயத்தையுமே சொன்னதும் நம்பாமல் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அப்புறம் தான் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவே இந்த ரொமான்டிக் பீரியடில் வந்து இமேஜினேஷன், இமோஷன் அண்ட் சப்ஜெக்டிவிட்டி, அதாவது பர்சனல் ஃபீலிங்ஸ், டேஸ்ட் அண்ட் ஒப்பீனியன்ஸ்க்காக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. தென் ட்ரூ இட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் கிளாசிக்கல் ஏஜ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீக் அண்ட் ரோமனோட ட்ரெடிஷன்ஸை வந்து பேஸ் பண்ணியிருந்தது. இதுவே ரொமான்டிக் பீரியட் வந்து மெடிவல் அண்ட் பரோக் ஈராஸ் அதோட ட்ரெடிஷன்ஸை வந்து பேஸ் பண்ணியிருந்தது. அப்புறம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ரோமன் இட்டலி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தீம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நியோ கிளாசிக் பீரியடில் இருந்த ரைட்டர்ஸோட தீம்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா க்ரீக் அண்ட் ரோமன் ஹிஸ்ட்ரி, பிரேவரி, ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் கரேஜ். ரொம்ப சீரியஸாக இருக்குது இந்த தீம்லாம். அதுவே ரொமான்டிக் பீரியட் ரைட்டர்ஸோட தீம் என்னன்னு பார்த்தோன்னா நேச்சர், லெஜெண்ட்ஸ் அண்ட் பாஸ்ட்ரல் லைஃப். இது தான் மேஜர் தீம்ஸாக இருந்தது. தென் நியோ கிளாசிக் பீரியடோட டோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப காமாக ரேஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ரொமான்டிக் பீரியடில் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அப்புறம் ரொம்ப சம்டைம்ஸ் வந்து மூடி டோனாக கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நியோ கிளாசிக் பீரியட் ரைட்டர்ஸ் வந்து பார்த்துட்டோன்னா ஜான் மில்டன், அலெக்சாண்டர் போப், வால்டேர், ஜான் ட்ரைடன், ஜொனாதன் ஸ்விஃப்ட் அண்ட் டேனியல் டேஃபோ. ரொமான்டிக் பீரியட் ரைட்டர்ஸ் வந்து வேர்ட்ஸ்வர்த், கீட்ஸ், பைரன், கால்ரிட்ஜ், வால்டர் ஸ்காட் அண்ட் ஷெல்லி இவங்கெல்லாம்.